ஆதிச்சநல்லூரில் மத்திய தொல்லியல் துறை சார்பில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற அகழாய்வில் ஏராளமான தொல்லியல் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் தோண்டப்பட்ட குழிகளில் தங்கத்தால் ஆன நெற்றி பட்டயம், இரும்பு மற்றும் வெண்கலப் பொருட்கள் மட்டும் அல்லாமல் 100க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அனைத்து பொருட்களும் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட கூரைகளின் கீழ் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. தற்போது இந்த கூரைகள் அனைத்தும் சேதமடைந்துள்ள நிலையில் மழை காலத்திற்கு முன்பு அவற்றை அகற்றிவிட்டு புதிய கொட்டகை அமைக்க வேண்டும் என்று தொல்லியல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு பெய்த கனமழை காரணமாக தற்காலிக கூரையில் சேதமடைந்த பகுதி வழியாக ஒழுகிய மழை நீர் அகழாய்வு குழிகளில் தேங்கியுள்ளது. இதனால் முதுமக்கள் தாழிகள் மற்றும் மணல் திட்டுக்கள் சேதமடைந்துள்ளன. மத்திய தொல்லியல் துறையின் இந்த அலட்சிய போக்கு தொல்லியல் ஆர்வலர்கள் மற்றும் தமிழ் உணர்வாளர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே போர்க்கால அடிப்படையில் சேதமடைந்த கூரைகளை அகற்றிவிட்டு புதிய கொட்டகை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.